இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதை தொடும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான சக்தி தென்பட்டது. அது என்னால் வெகுநேரம் தொட முடியவில்லை என்று கூறி அவன் தன் கைகளை அவனிடம் காட்டினான். அவன் கைகள் எரிந்திருந்தது. அவன் மார்பகமும் வெந்து அந்த இடமே மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த சடையன் அதிர்ச்சியாக கோடகனிடம், இது தெய்வீக ஆயுதம். ஆனால் அவனிடம் அந்த அளவிற்கு சக்தி வெளியேறவில்லையே. அவனை பார்ப்பதற்கும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவனாக தெரியவில்லை. பிறகு எப்படி இது அவன் கையில்? அந்த ஆயுதத்தை நாம் பெற்றாக வேண்டும் கொடகா. அந்த ஆயுதத்தை நாம் செம்மைப்படுத்தினாலோ அல்லது நாமில் யாரேனும் ஒருவர் அதை பயன்படுத்தினாலோ மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக மாறலாம். இந்த ஆயுதம் நம் தளபதி காடாமகனுக்கு நிகரான சக்தி நமக்கு கொடுக்கும் என்று கண்கள் மின்ன அவன் கூறினான். அதற்கு கோடகனும், இருக்கலாம், ஆனால் அதை ஒரு நிமிடம்தான் பிடித்திருந்தேன். அது என்னை நடுங்கும் அளவிற்கு கொண்டு சென்று விட்டது. நான் அதிலிருந்து தப்பித்த பிறகுதான் என் கையை என்னால் உணர முடிந்தது. அப்படி இருக்கையில் அந்த ஆயுதத்தை எப்படி நாம் வசப்படுத்துவது என்றான் கோடகன். அதற்கு சடையன், உரிமையாளரை கொன்றால்தான் அந்த ஆயுதம் நம் வசப்படும். இப்போது அந்த ஆயுதம் அந்த மனிதனின் வசம் இருக்கிறது. அவனை கொன்றால் அந்த ஆயுதம் தானாக நம்மிடம் வந்து சேரும் என்றான். அவனை எப்படியாவது கொன்று அந்த ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றான். அப்போது முன்னே நடந்து வந்த ஆதித்யா தன் தலை நிமிர்ந்து முன்னிருந்த இருவரையும் பார்த்தான். ராணிக்கும் தூரத்திலிருந்த அவள் நண்பர்களுக்கும் ஆதித்யாவை முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆதித்யாவின் முன்னிருந்த இருவரும் ஆதித்யாவை பார்த்து சிறிது நடுங்க தொடங்கினர். ஏனெனில் ஆதித்யாவின் கண்கள் இப்போது தங்க நிறத்தில் இருந்தது. சொல்லப்போனால் ஆதித்யா என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருந்தான். ஆதித்யாவின் உடலை வேறு யாரோ கட்டுப்படுத்துவது போல் முன்னே இருந்தவர்களுக்கு தெரிந்தது. யார் அவன்? அவன் உள்ளே இருக்கிறது. யாரது? ஒருவேளை மாருதியாயிருக்குமோ என்று அவர்கள் வேகமாக ஆதித்யாவை தாக்க வந்தனர். ஆதித்யாவின் கையில் இருந்த ஈட்டி சரமாரியாக அவன் கைகளில் சுத்தத் தொடங்கியது. ஆதித்யா அதை வைத்து சண்டையிடத் தொடங்கினான். அவனிடம் அந்த ஆயுதம் ஒரு சாதாரண விளையாட்டு பொம்மை போல் தெரிந்தது. அதை பார்த்த ராணி, என்ன, இந்த வயதில் இவ்வளவு வேகமாக நான் சண்டையிடுகிற யாரையுமே இதுவரையில் பார்த்தமில்லையே என்று அவள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆதித்யா சடையன் மற்றும் கோடகனிடமும் சண்டையிட்டான். இருவரும் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு அவர்களை ஒரு மூலையில் தள்ளினான். ஆதித்யா திடகாத்திரமாக நிற்க அவர்களால் இவன் முன் நிற்க முடியவில்லை. சடையன் மற்றும் கோடகன் இருவரும் உடலில் ஆங்காங்கே சிறு கீறல்களும் இரத்த கசிவுகளும் தென்பட்டன. இரண்டு ஓநாயின் தளபதிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து, இவனை எப்படியாவது கொல்லணும், இவன் நம்மளை விடவும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் போல என்று கூறி வாயில் வரும் இரத்தத்தை துப்பினர். இவன் எப்படி இங்கே என்று அவர்கள் மீண்டும் அவனை நோக்கி பாய்ந்தனர். இருப்பினும் ஆதித்யாவின் ஈட்டியின் சுழல் சக்தியால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஒரு சமயத்தில் இரண்டு தளபதிகளும் மிகவும் சோர்ந்த நிலைக்கு சென்ன. அப்போது சடையன் கோடகனிடம் பார்த்து, நாம் இப்போது இரத்த மாட்டு சக்தியை பயன்படுத்தலாம் என்றான். அதை கேட்டு கோடகன், அதை பயன்படுத்தினால் நாம் இருவரில் ஒருவருக்கு அதிக சக்தி இழப்பு ஏற்படும், இப்போது வேறு வழியில்லை என்று சடையன் கூறிக்கொண்டு கோடகனின் நெற்றியில் தன் கையில் இருந்த ஒரு பளிங்கு கல்லை பொருத்தினார். பேசிக்கொண்டே செய்ததால் கோடகன் வேண்டாம் என்று கூறுவதற்குள் அந்த வலிமை மிக்க கல் கோடகனின் நெற்றியில் பதிக்கப்பட்டு அது உறிஞ்சப்பட்டது. சடையன் காற்றில் மறைந்து அந்த கல்லிற்குள் சென்று கோடகனின் உடலுக்குள் சென்றான். இப்போது அவர்களது உருவம் மாறத் தொடங்கி 6 அடி கொண்ட மிகப்பெரிய ஓநாயின் உருவத்திற்கு சென்றனர். நீல நிறத்தில் இருந்த அவர்கள் உருவம் இப்போது சிவப்பு நிறத்திற்கு மாற்றப்பட்டது. அதை பார்த்து ராணி, இரத்த உறுதிமொழி என்றாள். அதே நேரம் மற்ற மூவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த உருவங்களும் உருமாறிய வெள்ளை நிற ஓநாயை பார்த்தனர். அப்போது அந்த வெள்ளை நிற ஓநாயரக்கன் ஊ என்று கத்தினான். அந்த உருவங்களும் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டது. ஆங்காங்கே தூரத்திலிருந்து இங்கு நடக்கும் சண்டையை பார்த்த மூவரும் ஆதித்யாவின் முன் நிற்கும் அகோரமான வெள்ளை நிற ஓநாயை பார்த்தனர். அதன் வாயிலிருந்து ரத்தம் போல் விஷம் வழிய கைகளில் நகங்கள் நீண்டிருந்தது. அவனது கையில் இருந்த வாள் மறைந்து கொடூரமான அரக்கனாக காணப்பட்டான். ஆதித்யாவின் மீது இப்போது அது நகங்களால் தாக்குதல் செய்ய வந்தது. ஆதித்யா தன் கையில் இருந்த அந்த ஈட்டியை இடைமட்டமாக தடுத்தான்.
இருப்பினும் அந்த ஓநாயின் சக்தி ஆதித்யாவின் தற்போதைய சக்தியை விட அதிகமாக இருந்தது. ஆகையால் 2-3 அடி பின்னோக்கி சென்று சுவரில் மோதிய ஆதித்யா கண்கள் ஒரு நிமிடம் சுயநினைவுக்கு வந்து பிறகு மீண்டும் வேறொரு சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு தரையில் இருந்து எழுந்த ஆதித்யா அந்த ஓநாய் அரக்கனுடன் போரிடத் தொடங்கினான். இருவரும் பல தாக்குதலால் வெகுவாக போராடினர். ஆதித்யா மற்றும் ராணியின் ஆட்களை தவிர மற்ற இருந்த ஓநாய் மனிதர்களும் மனித மிருகங்களும் இவர்களது சண்டையில் நடுவில் மாட்டிக்கொண்டு அதில் வெளிப்படும் சக்தி அதிர்வால் இறந்து போனார்கள். ஆதித்யா அங்கு நடப்பதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் அந்த ஓநாய் அரக்கனை கொல்வதிலேயே மும்பரமாக அவனது ஈட்டியின் திறமைகளை வெளிப்படுத்தினான். அந்த ஓநாய் தனது கைகளின் நகங்களுக்கு நடுவே வெள்ளை நிற சக்தி ஒளியை உருவாக்கி அதை ஆதித்யாவின் மீது எறிந்தது. ஆதித்யா அதனை தன் கையில் இருந்த ஈட்டியை வைத்து வேகமாக அதை வெட்டினான். அந்த ஆயுதத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி வெள்ளை நிற ஓநாய் அனுப்பிய சக்தியுடன் மோதி நடுவில் வெடித்து சிதறியது. அந்த ஓநாய் தனது நாக்குகளை வெளியில் விட்டு உதட்டை நக்கி சுழற்றுவது போல் ஆதித்யாவின் கையில் இருந்த ஆயுதத்தினை மிகவும் ஏக்கமாக பார்த்தது. இந்த ஆயுதம் எனக்கு வேண்டும் என்று கூறி தனது நாக்கை வேகமாக வெளியில் ஆதித்யாவை நோக்கி நீட்ட, அந்த நாக்கு வருவதை ஒரு நொடி தாமதமாக அறிந்த ஆதித்யா தனது ஆயுதத்தை கொண்டு அதனை தடுப்பதற்கும் அந்த நாக்கு ஆதித்யாவின் தோள்பட்டியில் மோதி தூக்கி எறிந்தது. ஆதித்யா பின்னோக்கி சென்று விழுந்தான். இப்போது ஆதித்யாவிற்கும் உடல் அடிபட்டு பாதிக்கப்பட்டிருந்தது. கீழே விழுந்த ஆதித்யா எழுந்து மண்டியிட்டபடி முன்னே நின்ற வெள்ளை நிற ஓநாய் அரக்கனை பார்த்தான். அரக்கனிடம் இப்போது சக்தி அதிகரித்திருப்பதை உணர்ந்தவன் தன் கைகளை ராணியின் திசையில் காட்ட, திடீரென ராணியின் கையில் இருந்த இரண்ய கத்தி அவளை விட்டு பிரிந்து ஆதித்யாவின் இடதுபுற கைக்கு வந்து சேர்ந்தது. அந்த கத்தி ஆதித்யாவை நோக்கி செல்லும் போது ராணியை 2 அடி முன்னெடுத்தது. அவள் இறுக்கி பிடித்து கத்தியை விடுவித்தாள். அதைக் கண்டு இதை நம்ப முடியவில்லை. எப்படி என் கட்டுப்பாட்டில் இருக்கும் கத்தியை இப்போது அவன் சாதாரணமாக கையை நீட்டியதற்கே அவனை நோக்கிச் சென்றது? அந்த கத்தியுடன் அவளுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த கத்தியின் ஆன்மாவை ஆதித்யாவும் கட்டுப்படுத்தினான். இது எப்படி சாத்தியம் என்று அவள் உடல் சிலிர்க்க ஆதித்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். மண்டியிட்டிருந்த ஆதித்யா ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் அந்த குத்தீட்டியோடும் எழுந்தவன் முன்னே நின்ற அரக்கனை பார்த்து தன் 2 ஆயுதங்களையும் ஒரு சுழற்றினார். அப்போது அவன் நின்ற இடத்தில் ஒரு பலமான காற்று வீசி அது முன்னே நின்ற வெள்ளை நிற அரக்கனை சிறிது பின்னே தள்ளியது. இருந்தாலும் அந்த அரக்கன் இவனை பார்த்து அஞ்சவில்லை. மீண்டும் தனது நகங்களை அவனை நோக்கி காற்றில் வீச அதிலிருந்து சில சக்திகள் மீண்டும் ஆதித்யாவை நோக்கி வந்தது. ஆதித்யாவின் கண்கள் மிகவும் கண்ணை கூசம் வண்ணம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அப்போது தனது வலது கையில் இருந்த குத்தீட்டியை முன்பக்கம் நீட்டி வரும் தாக்குதலை தடுத்தவன் தனது இடது கையை தன் மார்புக்கு நேராக கொண்டு வந்து ஒரு மந்திரத்தை கூற, அவனது இடது கையில் இருந்த கத்தி தன்னை தானாகவே அவன் கையிலிருந்து பிரிந்து வேகமாக மேல் நோக்கி சென்றது. கத்தி மேல் நோக்கி செல்வதை காணாத அந்த அரக்கன் தனது நகங்களை மீண்டும் மீண்டும் ஆதித்யாவை நோக்கி சக்தி அலைகளை அனுப்பிக்கொண்டே இருந்தான். அவன் அவ்வாறு அனுப்பிக்கொண்டே இருக்கும்போது சதக் என்ற ஒரு சத்தம் கேட்டு அதிர்ந்த அந்த வெள்ளை நிற ஓநாய் தன் கைகளை பார்த்தபோது அதன் நகங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு கீழே விழுந்தது. எப்படி? யார் அது? யார் வெட்டியது என்று அவன் சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு ஒரு ராணி மற்றும் அவளது நண்பர்களுக்கும் அதே ஆச்சரியம்தான். எப்படி என் வாளை அவன் சர்வசாதாரணமாக கட்டுப்படுத்துகிறான்? அவர்களுக்கும் ஆச்சரியம். ஏனெனில் அவ்வாறு வாளை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வாழ் ஆன்மாவுடன் பல ஆண்டுகள் இணைந்து உணவுபூர்வமான பிணைப்பு இருந்தால் மட்டுமே இவனது எண்ணங்களை அந்த வாழ் வெளிப்படுத்தும். எடுத்து 10 வினாடிகளிலேயே அவன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் அளவிற்கு அந்த வாழ் மாறி இருக்கிறது. அப்படியென்றால் இவனது மனதின் உறுதி அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கா என்று அவர்கள் அச்சத்துடனும் அதே நேரம் ஆர்வத்துடனும் அவனை பார்த்தனர். ஆதித்யாவை பார்த்தபோது ஆதித்யா தன் கையில் இருந்த ஈட்டியை இறக்கினான். அப்போது ஆதித்யாவை சுற்றி இராணி கத்தி அவனை சுற்றி பறந்தது. அதை பார்த்த அரக்கன் காதுகள் கிழிய ஒரு அலறலை விட்டு வேகமாக ஆதித்யாவின் மீது தாவி குதித்தது. ஆதித்யா தன் கையில் இருந்த கத்தி மற்றும் ஈட்டி 2 ஆளும் ஒரு சேராரை அதை தாக்க மீண்டும் அது பின்னோக்கி சென்றது. அந்த ஓநாய் அரக்கன் மிகவும் கோபமடைந்தான். உன்னை கொன்றே தீருவேன் என்று கூறிய அந்த அரக்கன் கடைசியாக ஆதித்யாவை தோற்கடிக்க முடியாது, நாம் தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்த சடையன் வேறு வழியில்லாமல் தனது சக்தியை வெடிப்பு சக்திக்கு மாற்றியது. தான் இருந்த இடத்தை அழிக்க எண்ணி ஆதித்யாவை பார்த்து அசன் வாயில் வழிந்த இரத்தத்தை துப்பியவாறு, நீ யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்ற உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன் என்று கூறிய அந்த ஓநாய் அரக்கன்
அதனுடைய மூலாதார சக்தியை வெடிக்க செய்தது. அதை அறிந்த ஆதித்யா அந்த இடத்திலிருந்து விலகுவதற்குள் அந்த இடத்தில் ஒரு சக்தி வேகமாக வெடிப்பை வெளியிட்டது. அதே நேரம் ஆதித்யா உட்பட அங்கிருந்த 4வரும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தனர். ராணி மற்றும் அங்கிருந்தவர்கள் இறக்கப் போகிறோம் என்று எண்ணிய கடைசி தருவாயில் அங்கு மறைந்து வேறொரு இடத்தில் தோன்றினர். ஆனால் இந்த இடத்தில் அனைவரும் கீழே விழ அவர்கள் யாரும் கீழே விழாத அளவிற்கு பொறுமையாக தரையில் இறக்கிவிடப்பட்டது. பிறகு ஆதித்யா மற்றும் சுயநினைவில் இருக்க அனைவரும் மயக்கத்தில் இருந்தனர். ஆதித்யா அந்த இடத்தை சுற்றி முற்றும் பார்த்தான். ஆனால் அந்த இடம் என்ன இடம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அப்போது ஆதித்யாவின் முன் ஒரு தங்க நிற கதவு தோன்றியது. அதை பார்த்து ஆதித்யா தன் தலையை சிலுப்ப ஆதித்யாவின் உள்ளிருந்த மர்மமான சக்தி மறைந்தது. கண் விழித்து பார்த்து சுயநினைவுக்கு வந்த ஆதித்யா, என்ன ஆச்சு எனக்கு? நான் இங்க எப்படி வந்தேன்? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு என்று திரும்பி அவர்களை பார்த்து ஆதித்யா வேகமாகச் சென்று அவர்களை எழுப்ப முயல அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் மயக்கத்தில் இருந்தனர். என்ன நடந்துச்சு? கடைசியா ராணி அந்த அரக்கன் அனுப்புன நெருப்பு பந்துவுடன் சண்டையிட்டாள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்று அவன் தலையை பிடித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்க தங்க கதவிலிருந்து ஒரு ஒளி ஆதித்யாவை நோக்கி வந்தது. அதை பார்த்த ஆதித்யா, இது மாருரி ரகசிய அறையா என்று எண்ணியவன் அந்த ஒளியை நோக்கி நடந்து சென்றான். அவன் அங்கு சென்று அந்த கதவை திறக்கும் அதே நேரத்தில்